அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஷைத்தான் யஃப்தஹு பாப், இன்ன ஷைத்தான் யஃப்தஹு, அதாவது ஷைத்தான் வந்து 99 நல்ல வாசல்களை திறந்து வைப்பான். 99 நல்ல வாசல்களை திறந்து வைப்பான். யுரீது பிஹா பாபன் வாஹிதன், ஒரே ஒரு வாசல் மின ஷர், கெட்ட வாசலையும் திறந்து வைப்பான். எல்லா நலவுகளையும் செஞ்சு 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 வந்து இப்போ நம்மளோட பிள்ளைய சின்ன பருவத்திலிருந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் அவளை கவனமாக மஹரமி அஜினபி மദ്രஸாவுக்கு போகக்குள்ளையும் ஃபர்தாவை போட்டு அந்த பிள்ளைய பக்குவமாக வளர்த்து குர்ஆனை படித்து கொடுத்து ஹதீஸை படித்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஹலால் ஹராத்தை படித்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு நகை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து கல்யாணம் முடிக்கிற நேரம் இந்த மாப்பிள்ளோட கூட்டாளி மாறுன்னு ஒரு கலாச்சாரம் வரும் பாருங்க. இந்த மாப்பிள்ளோட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது மாப்பிள்ளோட பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு கலாச்சாரம் வரும் பாருங்க. ஒரே உடுப்பு உடுத்து கொண்டு அந்த கல்யாணத்துல இவ்வளவு ஹலாலான முறையில பக்குவமான முறையில வளர்த்த அந்த பெண்ணை எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து எல்லார போன்லையும் அனுப்பி, இவ்வளவு பெரிய பாவம் இது இன்னைக்கு சமூகத்துல அது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போய் இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சொல்றாங்க இமாம் இப்னு கய்யிம், ஷைத்தான் 99 வாசல்களை திறந்து வைப்பான். எல்லாம் நல்ல வாசல், தொழுகை, நோன்பு, சதக்கா, ஹஜ்ஜி எல்லாமே நல்ல வாசல்கள். அந்த 99 வாசல்ல ஒரே ஒரு ஷைத்தான வாசலை திறந்து வைப்பான். 99 வாசலாலையும் செய்த நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே போறது ஷைத்தானுடைய வாசலால தான் சொன்னாங்க. இது நிறைய நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மளோட பிள்ளைகளுக்கு சின்ன பருவத்தில் இருந்து மஹரமி அஜ்னபியை சொல்லிக் கொடுங்க. நிறைய வாப்பா மாறிஞ்சிருந்து கொழும்பு கிளாஸ் அனுப்புறாங்க, கண்டிக்கு அனுப்புறாங்க. மாஷா அல்லாஹ், இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வாப்பா மிக கவனமாக கூட்டிட்டு வருவார் பிள்ளைய. எந்த ஆம்பளையும் பார்க்காம மிக கவனமாக காலையில நேரத்தோட பஸ்ல கூட்டி கொண்டு வந்து வாப்பா விட்டுட்டு போனாருன்னா பிள்ளை அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் பிள்ளை வருகுது அல்லது இரவைக்கு வருகுது, வாப்பா போய் ஏற்றிட்டு வராங்க. எப்படி தோழர்களை இதை ஜீரணிக்கிறது? ஹஜ்ஜிக்கே போகிற போது என்ற மனைவி யார ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்காக பேரை கொடுத்திருக்கிறார். நான் யுத்தம் செய்ய நான் பேரை கொடுத்திருக்கிறேன், என்ன செய்ய யார ரசூலுல்லாஹ்? நீ போய் யுத்தத்துக்கு போகாத, ஃபஹுஜ் அன்ஹா, அவவோட போய் நீ ஹஜ்ஜி செய்யன்னு சொன்ன மார்க்கம். இன்னைக்கு வாப்பா மிக கவனமா வீட்டுல இருந்து ரோட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறார். அதுக்கு பிறகு பிள்ளை பஸ்ல கிளாஸ்ல தட்ட தனியா பஸார்ல திரியுது. இதை இன்னைக்கு சமூகத்திட்ட பேசினா பிள்ளை படிக்க கூடாதான்னு கேட்கறாங்க. படிக்க கூடாதுன்னு யாரு வாப்பா சொன்ன? பிள்ளைய படிக்க வைங்க. பிள்ளைக்கு மஹரமி அஜ்னபி அந்த உறவுகளுடைய முறைகள், பாதுகாப்பு, அதை சொல்லி இந்த உலகத்துல பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அதெல்லாம் மார்க்கம் தடுக்கல. ஆனா மஹரமான அஜ்னபியான உறவுடைய அறிவுகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பேணுதலான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கவும், இந்த உறவு முறைகளை சரியாக அறிந்து தெரிந்து பேணுதலாக வாழவும் அல்லாஹு தாலா எனக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவானா.